பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரம் கூட இந்த சுவிசேஷ ஒளியை பற்றி நாம் இதே சனிக்கிழமை இந்த மாலை நேரம் 6 மணியில் நம்ம பேசினோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றும் கூட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கூட நாங்கள் பேசி சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள உத்தேசித்து தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி வழி நடத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம் மத்தியில் கூட அருமையான தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் வந்திருக்கிறார்கள். நாம் யாவரும் சார்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா, ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய பெரிதான கிருபையினால இப்போ போன வாரம் ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பித்து நடத்தினோம். அதனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போய்கொண்டு இருக்கிறது. அநேகர் இதன் மூலமாக தொடப்படுகிறார்கள். வருகிற நாட்களில் இன்னும் அநேகரை அது சென்றடைந்து கர்த்தருக்கு மகிமையாக பயன்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் போன முறை நம்ம சந்தித்த போது ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? அந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டால், சபையும் சுவிசேஷர்களும் இணைந்து ஊழியம் செய்வது தான் கர்த்தருடைய சித்தம். ஏன்னா கர்த்தர் சுவிசேஷர்களை சபையிலே எழுப்பினார்னு சொல்லி தான் வசனம் போடுது. ஆனால் சுவிசேஷர்களுடைய வேலை என்பது சபைக்கு வெளியே செய்யப்பட வேண்டிய வேலை. ஆனால் சபையோடு இணைந்து தொடர்பில் செய்கிற வேலை. அப்போ சபை இவங்களுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும். சப்போர்ட் என்பது வெறும் பணம் மாத்திரமல்ல, ஒரு ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கூட இவங்க நம்பிக்கையோட ஒரு சபையில் கொண்டாந்து சேர்க்கணும். அப்போ இந்த 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு சமீப காலங்களாக, சில வருடங்களாக, ஒரு 50 வருஷத்துக்குள்ளன்னு வச்சுங்களேன், ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு. சுவிசேஷர்கள் தனியாக தான் ஊழியம் செய்கிறாங்க. சபைகளோட இணைந்து ஊழியம் செய்ய முடியல. சபைகள் சுவிசேஷர்களை, சபை தலைவர்கள் சுவிசேஷர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆமாம், இந்த 2 பேரும் இணைஞ்சு செயல்பட முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? எதனால அவங்க அந்த மாதிரி 2 பேரும் இணைந்து ஓட முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு அப்படின்னு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் தெரியும் நினைக்கிறேன். 2 பக்கத்துலையுமே தவறுகள் இருக்கு. அது மாதிரி அது என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டா இனி வருகிற காலங்களில் 2 பேருமே தங்களை மாற்றிக்கொண்டு இணைந்து ஓடுறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நல்ல உதாரணத்தை சொல்லணும்னா தான் கொரோனா தான் சொல்லணும். சொல்லுங்க. எல்லாத்தையும் முடக்கி போட்டு ஒரே வழி ஆண்டவரை சார்ந்து இருக்க கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆமாம், இது இந்த ஊழியத்தில் ஒரு போதக ஊழியம் பெருசா, சபை பெருசா, சுவிசேஷ ஊழியம் பெருசா அப்படின்னு எந்த ஊழியமாக இருந்தாலும் அது தேவனுடைய ஊழியம். கண்டிப்பாக நம்ம யாருக்காக ஓடுறோம்? தேவனுடைய ராஜ்யம் பரவணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் வச்சிருக்காங்க. சில தவறுகள் நம்ம சுவிசேஷர் பக்கமும் நடக்குது. எப்படின்னா, இவங்க சுவிசேஷம் அறிவிச்சு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாத இதழ் நடத்துகிறாங்க. ஆமாம், சில பேர் டிவியில் பேசுவாங்க. ஆமாம், சில பேர் சர்ச்சு கன்வென்ஷன் கூப்பிட்ருப்பாங்க. சரி, இப்போ கன்வென்ஷனில் கூப்பிட்டு ஒரு போதகர் மீட்டிங் நடத்தும்போது அதில் நிச்சயமாக ஒரு 5 பேர் தொடர் செய்வாங்க. ஆமாம், தொடர்பு தொடப்பட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவர் கூட்டத்தில் நான் நல்லா பலப்பட்டேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த போதகரை விட்டுட்டு இந்த சுவிசேஷர்களோட ஒரு உறவு வச்சுக்குவாங்க. சரி, அவங்க ஒரு ஆர்வத்தில் செய்கிறாங்க. இந்த சுவிசேஷர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள என்ன செய்வாங்க, இவங்க என் கூட்டத்தில் பலப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரி என்ன செய்வாங்கன்னா, இவங்களோட ஒரு உறவை வளர்த்து கொள்ளும்போது நாளடைவில் என்ன ஆகுது, இது ஒரு சபைக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டு. ஒரு போதகர் தெரிய வரும்போது, என்ன நம்ம சபையில் இவ்வளவு நாள் இருந்தாங்களே, இப்போ இவர் புதுசாக நமக்கு தெரியாமல் எதுவும் பண்ணிடுவாரோ. இதில் இன்னொரு காரியம் பண்ணுவாங்க இந்த விசுவாசிகள். என்ன செய்வாங்கன்னா, இந்த சுவிசேஷ ஊழியரையும் போதகரையும் கம்பேர் பண்ணுவாங்க சில நேரத்தில். பாஸ்டர் அவரு பேசுனது மாதிரி இல்லையே நீங்க பேசுனது, அல்லது இந்த வசனத்துக்கு அவங்க அப்படி அர்த்தம் சொன்னாரு அப்படின்னு தூண்ட உடனே இந்த போதகருக்கு அந்த சுவிசேஷம் என்னாச்சு, நான் தானே உனக்கு வாரம் இது பண்ணேன், கம்யூனியன் கொடுக்குறேன், இது பண்ண பிள்ளைகளுக்கு பேர் வச்சேன், எல்லாமே பண்ணது நான் தானே பண்ணேன். ஆமா, இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் வந்த உடனே நீ அவர் பின்னால போயிட்டு அவருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையை விட நல்லா இருக்கு, அவருடைய ஊழியம் நல்லா இருக்கு, அவங்க ஊழியத்துல எல்லாம் எவ்வளோ அற்புதம் நடக்குது பாஸ்டர், ஏன் நீங்க ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்கலைன்னு கேட்குறாங்க. இந்த விசுவாசிகளுடைய பங்களிப்பு இதுல ரொம்ப ஒரு பெரிய பங்களிப்பு. இதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பகுத்தறியணும். இதை எப்படி நம்ம இது பண்ண, நான் எந்த ஆவிக்குரிய சபைக்கு போவேன்னா
நான் அந்த பாஸ்டர்கள்ட்ட ரொம்ப அன்பாக சொல்லுவேன். இப்பயும் மதுரையில் ஒரு பெண்டிகை சர்ச் அசம்பிளி கார்டு தான் போகிறேன். சரி. நல்ல ஒரு போதகர். ம் அவர் வர நேரம்லாம் நீங்கள் ஒரு பிரசங்கமோ ஒரு ஜபமோ நடத்தலாம், ம் நீங்கள் தாராளமாக வரணும், நான் உங்களை யூஸ் பண்ண விரும்புகிறேன். சரி. இப்போ நான் சொல்லுவேன், வாழ்க்கை பூரா நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு வரேன். ம் நான் இந்த சபைக்கு வரும்போது நான் கேட்கணுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கேட்கணுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் இங்கேயும் வந்து நான் வந்து பேசணுன்றது வரல. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மூலமாக என்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, கற்றுக்கொள்றதுக்கு தான் நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசுவேன். அப்படி இருந்தாலும் அவர் விட மாட்டார். அந்த நியூ இயர் சர்வீஸ் அப்பையும் அந்த பழையவருடைய ஆராதனைக்கும் எங்களை கூப்பிட்டு என்ன கனம் பண்ணி என்ன ஹானர் பண்ணணுமோ பண்ணுறாரு. மதுரையில் பாஸ்டர் பெஞ்சமின் அப்படி இருக்கிறாங்க, அசம்பிளி ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் அசம்பிளியில் ரொம்ப நேசிக்கிற மனுஷன். எங்கே பிரச்சனை வருதுன்னா, இப்போ ஒரு சுவிசேஷர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி இவங்க தனிப்பட்ட முறையில் தொடர்பு வச்சு அவங்க தொடப்படும் போது புதுசாக ரட்சிக்கப்படும் போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, என்ன கேட்காம நான் காட்டுற சபைக்கு நீ போ, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இவங்க ஏற்கனவே ஒரு சபையில் போயிட்டு இருந்தால் கூட அவங்க வந்து இல்லை நாங்கள் இங்கே ஒரு ப்ரேயர் வைக்கிறோம், நீ இங்கே தான் வரணும் அப்படின்வாங்க. இல்லைன்னா சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தசம்பாகம் எங்கே வேணாலும் கொடுக்கலாம், அங்கே தான் கொடுக்கணுன்ற ஒரு இது கிடையாது, இங்கேயும் கொடுங்க அப்படின்னு அங்கே அந்த மாதிரி ஒரு ஒரு இதை வைக்கும்போது இவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தில் கண்டாலே எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு ஒரு தவறான எண்ணம் வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புக்காக இந்த சுவிசேஷன் மேலே நமக்கு என்ன எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க இருக்கா. அப்போ அவங்கள குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், உள்ளே விடக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் சுவிசேஷம் ஊழியம் வந்து சபைக்கு உள்ளே இல்லை, அதே நேரத்தில் அந்த சபையில் நம்ம இருந்து ஒரு அங்கத்தினர் இருந்து ஆராதி சபையோட இணைந்து செய்கிற ஊழியம் நல்லது. வெளியே செய்கிற அவங்க ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம், கரெக்ட், அதை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்ம பாடுபடணும். அப்படியா அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள பரவாயில்ல, நம்ம பாட்டு போய் அவங்ககிட்ட உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு அந்த ஐக்கியமாயிட்டு வருவோம். நம்ம ஒன்றும் அவங்ககிட்ட எதிர்பார்க்காம சபைக்கு வெளியில் எவ்வளோ ஊழியங்களுக்கு அதை செஞ்சு நம்ம அறிமுகப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் நான் ஒரு தேசத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. சரி, இங்கே இந்த நாட்டில் இருந்து கத்தார்லேருந்து ஒமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க, அந்த எந்த சபை என்னன்னு தெரியல. நான் சொன்னேன், எனக்கு அங்கே நிறைய சபைகள் தெரியும், இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன் நம்பர் இதுதான், நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அந்த சபைக்கு போக சொல்லுங்க. சரி அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம எங்கே கூட்டம் நடத்தினாலும் நீங்கள் உடனே எங்ககிட்ட தான் வரணும், என் மூலியமாக தான் நீ ரட்சிக்கப்பட்ட, என் மூலமாக தான் நீ ஞானஸ்தானம் எடுத்த, உன் தசம்பாகம் எனக்கு தான் வரணும் அப்படின்ற நம்ம வந்து சொல்கிறது கிடையாது. உனக்கு ஆண்டவர் எங்கே ஏவி ஆவியானவர் நடத்துகிற அங்கே போன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு உறவை நம்ம ஒரு ஐக்கியத்தை நம்ம வச்சுக்கணும். ஒருவர் தான் வந்து ஒரு இடத்துக்கு அறியாத ஒரு இடத்துக்கு புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது நான் எந்த சபைக்கு போகன்னு சொல்லி அட்வைஸ் கேட்டார்னா நம்ம ஒரு சபையை காட்டலாம். ஆனால் ஏற்கனவே ஒரு சபைக்கு போயிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு இதை விட அது நல்ல சபைன்னு எங்கே போன்னு சொல்லுவது சுவிசேஷனுடைய வேலையல்ல. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த சபை தலைவர்களில் சிலர் செய்கிற சில தவறுகளும் இருக்கிறது, அதை நம்ம வந்து ஒத்துக்கொள்ளணும். நாம் போய் ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷம் அறிவித்து ஒரு கூட்டம் பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. நான் என்ன செய்கிறேன், அவங்களை கொண்டு வந்து ஒரு சபையில் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி, இவங்கெல்லாம் என்னுடைய ஊழியத்தில் இந்த கிராமத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே சேர்த்து விடும்போது சில போதகர்கள், எல்லா போதகர்களும் இல்லை, செய்கிற முதல் காரியம் என்னென்னா, இவர் மூலம் ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால எல்லாருடைய இருதயத்துலையும் அவர் மேலே ஒரு அபிமானம் இருக்கும். முதல்ல அதை வந்து எப்படியாவது தொடச்செறியணும் அப்படின்னு முதல்ல சில கிரியைகள், சில காரியம் செய்வாங்க. அந்த சுவிசேஷ ஊழியத்தை மட்டுப்படுத்தி பேசுவாங்க. அந்த சுவிசேஷகரை அவருடைய பர்சனல் லைஃப்பை ஏதோ ஒரு காரியத்தை பற்றி சொல்லி, அவர் சரியில்லை, அவர் ஊழியம் சரியில்லை, அவருடைய உபதேசம் சரியில்லைன்னு இந்த ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து முதல்ல அந்த சுவிசேஷனுடைய பிம்பத்தை அதை எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக சில காரியம் செய்வாங்க. அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சுவிசேஷகர்கள் இந்த விசுவாசிகளை நம்பிக்கையாக கொண்டு வந்து ஒரு சபையில் சேர்க்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால ரெண்டு சைடுமே வந்து தவறுகள் இருக்கு. சிலர் வந்து என்னன்னா, நாங்கள் செய்கிற ஊழியம் தான் பெருசு, சுவிசேஷ ஊழியங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என் காதால கேட்ட ஒரு செய்தி, அது நான் யாரை குறை சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க போற இடத்துல எல்லாம் பிள்ளைகளை பெற்று விட்டு போற மாதிரி போயிடுவாங்க, ரோட்ல போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி சபை இருந்தால் அவங்க ஏன் ரோட்ல போட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி
ஒரு ஒரு பேச்சு வழக்கில் வரும்போது இந்த சுவிசேஷ ஊழியமே தப்போ அப்படிங்கிற மாதிரி சபையாருடைய மனசுல தோன்ற மாதிரியும், அப்போ சுவிசேஷ ஊழியத்துக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் போற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகிறது தான் இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்க்குற ஒரு காரியம். அந்த நாட்கள்ல முதல் நூற்றாண்டுல ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய தரிசனம், அவங்கவுங்களுடைய வேலை, அவங்க பார்ட் என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு அதற்கு அடுத்த கட்டமான காரியத்தை பேசும்போது அப்போஸ்தலர்களுக்கு தகவல் சொல்லி அவங்க அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க அப்படிலாம் செய்கிறாங்க. சில இடங்கள்ல அவங்க சபையை ஏற்படுத்தி அது அவர்களுடைய தரிசனம். நான் சுவிசேஷம் அறிவிச்சு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கேன்னு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு அமைப்பு இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்முடைய ஊழியங்கள் நடுவில் இல்லாதது தான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பக்கமும் பிளவுபட்டு இருக்கிறதுனால தான் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒருவன் அழைக்கப்படும் போது கூட அவருடைய மனசுல ஒரு அச்சம் இருக்கு. எனக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் போயிருமோ, என் மூலம் சந்திக்கப்பட்ட ஜனங்கள் கூட ஒரு சபையில கொண்டு விடப்படும் போது அவர்களை அந்த சபையில் இருக்கிறவங்க என்னை விட்டு அவங்க பிரிச்சிடுறாங்க. நாளைக்கு ஒரு சபையிலிருந்து கூட எனக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் புது புது இடமா பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. நம்ம எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் பார்த்துக்குருவார், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு இருந்தா கூட அது நம்ம அனுபவப்பட்ட பிறகு தானே அது தெரியுது. அதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியலையே. அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். அதனால இதில் உள்ள எப்படி போறதுன்னு. அதனால தான் உங்க மாதிரி உள்ள அனுபவஸ்தர்கள் கர்த்தர் இந்த இக்கட்டு சூழ்நிலைகள்ல எப்படி நடத்தினாரு, எங்கிருந்தோ நம்ம தெரியாத இடங்கள்ல இருந்து எப்படி உதவிகள் அனுப்புனாரு, எப்படி நம்ம அந்த இடத்த நம்ம கையை அவர் தாங்கி அவர் நிறுத்தினாரு. தனியா நம்ம விடப்பட்டு ஒரு வெளி உலகத்துக்கு பேர் அறியப்படாத காலத்துல கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உலகம் முழுசும் உங்க பேரை எப்படி அவர் பிரஸ்தாபம் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபம் பண்றோம், அதே நேரத்தில் கர்த்தர் நம்முடைய நாமத்தையே பிரஸ்தாபம் பண்றாரு. அது எப்படியெல்லாம் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற சொல்லும்போது இந்த இளம் தலைமுறை சுவிசேஷர்களுக்கு நம்ம பயம் இல்லாமல் சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதனால தான் நான் திருப்பி கர்த்தர் உங்களை நடத்தின விதங்களை குறித்த சில சாட்சிகளை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆமாம், இது ஒரு காரியம் பிரதர், நம்ம தேசத்தில் எழுப்புதல் வரணும். ஒரு பின்மாறி மலை ஊற்றப்படணும். கரெக்ட். நம்ம இந்த 5க்கும் 10க்கும் தான் இவ்வளோ அல்லல் படுறோம். ஆமாம், 5 பேர் ரட்சிக்கப்பட்டு 10 பேர் ரட்சிக்கப்பட்டாது இந்த பிரச்சனை. இதே நேரத்தில் ஒரு கூட்டத்தில் 1000 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனை நமக்கு வராது. கண்டிப்பாக. இவன் ஆத்துமா அதுவும் ஆத்துமா, ஏன்னா ஓவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கும். சபைகள் நிரம்பி வழியும், சுவிசேஷர்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சி வரும். கரெக்ட். தேவன் விரும்புகிற ஒரு எழுப்புதல் முதல்ல நமக்குள்ள ஒரு தரிசனம் வரணும். ஆண்டவரே, சும்மா ஒரு கூட்டத்தில் போய் 5 பேர் 10 பேருன்ட்டு இப்போ போதகர்கள் விளங்கலை தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்துகிறார். கரெக்ட். நான் என்னை பொறுத்தவரையும் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்குறத காட்டிலும், இப்போ உதாரணத்துக்கு இந்த நேரலை நிகழ்ச்சி கர்த்தாவே நீ கைதூக்கி விடு, அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இப்போ ஒரு 6 மாதம் நீங்கள் கூட 99 100வது யோனாவை கொந்தளிப்பை பற்றி ரொம்ப அழகாக பேசுனீங்க. யாரை தூக்கி உள்ளே போட்டா கொந்தளிப்பு அடங்கும், நிறைய பார்த்துருப்பாங்க. நாங்கள் அந்த போட்ட அந்த ப்ரோக்ராம்ல போட்டாங்கன்னு தெரியல, யார் போட்டாங்களா போடாமல் வச்சுருக்காங்க அது தெரியும், அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். அப்போ அந்த ஆரம்பித்த சமயங்களில் திடீர்னு நெட்டு கட் ஆயிரும், சரி கரண்ட்டு கட் ஆயிரும், பெரிய இதாக இருந்துச்சு. உடனே ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அப்படின்ட்டு. உடனே ஒரு 2 நாள் ஒரு குடும்பம் வந்தாங்க. ஒரு ஜென்ரேட்டர் வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. ஒரு அமௌண்ட்டை அவங்க கொடுத்து போயிட்டாங்க. பெரிய ஒரு அற்புதம். நாங்கள் அவங்கள பார்த்ததில்ல, அவங்கள்ட்ட இதுக்காக பேசுனதும் கிடையாது. அது போன இன்னும் சில நாட்களில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவை. சரி, அப்போ திடீர்னு ஒரு சகோதரனுடைய ஞாபகம் வச்சு நான் அவர்கிட்ட யதார்த்தமாக இதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி போதும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு ஜெனரேட்டர் இருக்குதே, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியம். நம்ம எதிர்பார்த்து தான் இல்லை, ஆண்டவருக்கு நம்ம பிரியமா ஊழியம் பண்ணிட்டா ஆண்டவர் நிச்சயமா நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் வசதி வாய்ப்புகளையும் தராரு, நடத்துறார். அதனால எனக்கு சபைதான் என்னை தாங்கணும், இவங்க தான் தாங்கணும் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக அதிசயமாக நடத்துகிறார் ஒவ்வொரு காரியத்தையும். நான் உதாரணத்துக்கு எனக்கு ஆரம்பத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க நல்ல ஊழியக்காரங்களாம் இங்கேருந்து சென்னைக்கு மூவ் ஆயிடுறாங்க,
நீங்கள் இது மதுரை வந்து அப்போ வந்து ஒரு கிராம சூழ்நிலை, சுற்றி விவசாயம். ஆமா. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் இருந்துட்டு நீங்கள் சுவிசேஷம் ஊழியம் பண்ணுறது உலக லெவலில் நீங்கள் வந்து செய்ய ஒன்றும் முடியாது. செய்ய முடியாது, அதனால நீங்கள் மூவ் ஆயிருங்க இந்த ஊழியத்துக்கு. நீங்கள் சென்னை அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இந்த மதுரையில் வந்து ஊழியங்கள் ஆரம்பிச்சாலே அந்த ஊழியம் கொஞ்சம் வளரும்போது அது வந்து உடைஞ்சு போற ஒரு அனுபவம் பார்த்தா பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு முன்னால ஆவி போராடும். மோரிஸ் சர்லோ என்று நான் நினைக்கிறேன், அவங்க வந்து மதுரையில் ஒரு கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வந்தபோது அவர்கள் அந்த ஏர்போர்ட்லேருந்து கீழே இறங்கும் போதே அவருடைய முகமே ஒரு மாறி வித்தியாசமாக இருந்தது. அப்போ யாரோ வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு இனம் புரியாத மாதிரி ஒரு குழப்பம் உண்டாகுது. அப்புறம் அன்னைக்கு போய் இரவில் போய் அவங்க ரூமில் ஜெபம் பண்ணது அவருடைய புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். ரூமில் போய் ஜெபம் பண்ணுறாரு. நான் என்ன பேசணும், ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது, அந்தகாரம். அப்போ கர்த்தர் சொன்னாராம், இந்த பட்டணத்தை ஒரு அந்தகாரம் மூடி இருக்கு, இங்கே வந்து எந்த ஒரு வார்த்தை வர முடியாது, முதல்ல நீ அதை கட்டி அந்த அந்தகாரத்தை துரத்தும்படி ஜெபிச்சா தான் ஊழியம் செய்ய முடியும். உலகத்தில் எந்த பகுதியில் ஊழியம் செய்கிறவங்கள விட இந்த இடத்துல ஊழியம் செய்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக உழைக்கணும், கடினமாக வந்து வேலை செய்யணும், கடினமாக ஜெபிக்கணும்னு அவர் தன்னுடைய செய்தியில மதுரையில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மதுரையை மையமாக வச்சு ஊழியம் செய்ய எல்லாரும் பயந்த ஒரு காலம். அந்த நேரத்தில் கூட நீங்கள் விடாப்பிடியே அங்கே செய்ய வந்தீங்க. ஆமாம், அதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அதைத்தான் நான் அப்போ அவங்க எல்லாம் சொல்லும்போது எனக்கு இருந்துச்சு, வெளிநாடெல்லாம் போகிறோம், ஒரு ஃப்ளைட்னா இங்கேருந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து எல்லாம் பண்ணணும். ஆமாம். இப்போ நானும் இதை குறித்து சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜெபிச்சு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானாலும் என்னை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் பெரிய விட்டு போயிட்டுன்னு. ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார், நீ இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சூழ்நிலை வசதி வாய்ப்பை பார்க்காத, நீ இருக்கிற இடத்த கர்த்தர் நான் உன்னை மாற்ற முடியும், இந்த பட்டணத்தை மாற்ற முடியும், இங்கே எனக்கு அநேகர் இங்கேருந்து தான் உனக்கு ஊழியம். இதை நான் ஆண்டவர் பேசி 2 நாள் கழித்து ஒரு தேவ ஊழியர் ஐயா தினகரன் அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்களோட நான் பேசி கொண்டு இருக்கும்போது, தம்பி உன் மனசில் வந்து மதுரையை விட்டு வேற எங்கேயும் நீ போயிடலாம், ஊழியத்தை மாற்றலாம் நான் யோசிக்கிறியோ, கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை நீ இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதன் பிறகு தான் நாங்கள் வந்து பல இடத்துல முழுவரை ஜெபம் ஆரம்பித்து, முதல்ல மதுரையில் இரவு ஜெபம், அப்போல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். ஏன்னா எந்த சபையில் நமக்கு இடம் கொடுக்கவும் மாட்டாங்க. நான் கத்தோலிக்க திருச்சபை பின்னணியிலேருந்து வந்ததுனால அங்கேயும் என்னை ஏற்றுக்கொள்ள, இங்கேயும் வந்து இது ஃபுல் காஸ்பிள் இல்லை, இவர் ஆஃபில் இருக்காரு. அந்த நாட்களில் நீங்கள் நடத்தும் போது எனக்குமே தெரியும், அந்த யூசி ஸ்கூலில் நடத்திருக்கோம். தங்க ரைஸ் மில்ல நீங்கள் கூட ஒரு முறை வந்திருக்கிறோம். அப்போ நடத்தும்போது நம்ம அந்த இரவு ஜெபம் வந்து ஆரம்பித்தோம். அப்போ நிறையா வருவாங்க, மாதம் மாதம் நடத்தினோம். அது நாளடைவில் திண்டுக்கல் சென்ட் மேரிஸ்லாம் கொஞ்சம் நடத்தினோம். அதில் நிறைய ஜனங்கள் ஆயிரமாக வந்தாங்க. அவங்களாம் கேத்தலிக்ஸ் தான். முறுக்கு விற்கிறவங்க வருவாங்க, பூ விற்கிறவங்க வருவாங்க. நாளடைவில் அந்த ஜெபம் 5000 மைதானத்தில் தான் வச்சு நடத்தணும். சிட்டி பஸ்ஸில் வந்து அங்கேயே போவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துலேருந்து ஆண்டவர் எங்கேயும் மூவ் ஆகாத அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் வந்து இங்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்தார். என் கையை பலப்படுத்தி ஒரு 25 சென்ட் இடம் வந்து கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே நினைக்கும் போது ஆண்டவர் அதை வாக்கியம் செஞ்சார். ஒரே ஒரு நபர், நான் கேட்காமலே, தம்பி உனக்கு வீடே இல்லை, நான் வர நேரம்லாம் எனக்கு நீ உதவி பண்ணுற, ஊழியத்தை விட்டு எனக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி அவரே வந்து அந்த ஒரு இடத்த வாங்கி கொடுத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ இது ஒரு மதுரை விட்டு அவுட்ரு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுலேயும் கொஞ்சம் போராட்டம் இருந்துச்சு. ஆனால் இதுதான் ஆண்டவர் நியமித்த இடம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இங்கே இருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இரவு ஜெபம் நம்ம நடத்தின போது, திண்டுக்கல்ல நாங்கள் நடத்தின இரவு ஜெபத்துக்கு பிறகு அப்போ அதாவது 92 2000 வரை நாங்கள் நடத்தினோம். ஏறக்குறைய அப்போவே 40 சபைகள் புதுசாக உருவாச்சு. இந்த கூட்டத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க போதகர்களாக மாறினாங்க. இங்கே வந்தவங்க நிறைய பேர் இயேசுவை அறிஞ்சவங்க பூரா அங்கங்கே எங்கே சத்தியம் கிடைக்குன்னு சொல்லி அவங்களா போய் அந்த சபைகளில் சேர்ந்து
நல்ல கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ம். மட்டுமல்ல, நீங்க சொன்னது மாதிரி அவங்க போன உடனே நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்ட அவங்க சொன்னா, அநேக நாங்க இரவு ஜெபத்துக்கு போனோம், அவர் கூட்டத்துக்கு போனோம். அதுக்கு கரெக்டா நாங்க உபவாச ஜெபம் வைப்போம், அங்க இன்னொரு ஜெபம் வச்சிருவாங்க. ஓஹோ, சரி சரி. நான் சொன்னேன், எங்கிட்டோ ஜெபம் நடக்குது, நடந்தா சரி. ஆமா. வச்சுட்டு போகட்டுமே. ஆமா. கிறிஸ்து எங்கிட்டோ போட்டியிலோ பொறாமையிலோ அறிவிக்கப்படுறாரு, அதானே. வச்சுதான் பார்க்கட்டுமேன்னு சொல்லி நாங்க தைரியமா இருக்கோம். எங்களுடைய மோட்டிவ் வந்து சபை எனக்கு எதிரி கிடையாது. கண்டிப்பா. நமக்கு எதிரி ஒரே ஒருத்தர், நம்ம எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஒரே எதிரி யாருன்னா பிசாஸ். பிசாஸ் தான். ஓகே. ஆனா பிசாஸ் என்ன செய்யறான், நம்மளை அப்படியே தோற்றத்தை மாற்றி, இந்த ஆள் தான் உன்னை ஆதரிக்கல, இங்க இருந்து உனக்கு சப்போர்ட் இல்லை, இவ்வளவு நம்ம பாடுபடுறோம், அவங்ககிட்ட போறாங்க, நம்மளை ஆதரிக்கலைன்னு சொல்லி நம்மளை ஒருத்தனை மோத விட்டுட்டு பிசாசு ரொம்ப சேஃப்டியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் பணிவா சொல்ற ஒரு காரியம், சுவிசேஷர்கள் நம்ம கர்த்தருடைய வழியில சரியா ஓடும்போது எங்க யார்கிட்ட இருந்து எந்த நேரம் எப்போ உதவி வரும்னு தெரியாது. உண்மைதான். இப்போ நீங்க சொல்ற ஒரு சாட்சியிலே ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த நாட்கள்ல நீங்க சுவிசேஷ வேலை செய்யும்போது இந்த கத்தோலிக்க சபைகள் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அது வந்து கர்த்தர் இப்போவும் சொன்ன நான் சில இடத்துக்கு போவேன், நான் வருதுல்ல. விரும்புவேன். இப்போவும் சில இடத்துல நான் போகும்போது, ஏன்னா ஏறி வந்த ஏணி இல்லை, ஆமா அது நம்ம ரத்தத்துல ஊறி போவோம். எங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவர் ஜெபம் பண்ணுவாரு. அவரு தெரியாட்டினாலும் ஜெபம் பண்ணுவாரு. சரி. அந்த ஃபாதர் என்ன பேசினாருன்னு கேட்டா சொல்லணும், என்னமோ பேசினாருன்னு சொன்னா அடிச்சு விடுவாரு, உனக்கு சோறுலன்றுவாரு. அப்படி பின்னணியத்திலேருந்து வந்தவங்க, நான் வளர்ந்த அநேக காரியங்கள் ஃபாதர்ஸ் கிட்ட இருந்திருக்கேன். இல்ல அந்த காலகட்டங்கள்ல ஒரு 90 காலகட்டங்கள்ல சுவிசேஷத்துக்கு கத்தோலிக்க சபைகள் வந்து அல்லது ஒரு கரிஸ்மேட்டிக் லைன்ல உள்ள ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு தங்களுடைய வாசல்களை திறந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய சாட்சி. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்ததுக்கு காரணம் கர்த்தர் உங்களை அழைச்சு அனுப்புனதுனால தான். ஆமா, இல்லாட்டா இந்த காரியம் வந்து அந்த நாட்கள்ல எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்து கத்தோலிக்க சபைகள் வந்து இப்போ நல்லா லிபரலா இருக்கிறாங்க. ஆமா. ஆனா அந்த காலங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த நேரம், ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. தூக்க கூடாது, ஃபாதர்ஸ் தான் படிக்கணும்பாங்க. ஆமா. இன்னொன்னு வந்து அல்லேலூயா சொல்லக்கூடாது, ஆவியில நிறைய கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல சபையில இந்த ஒரு கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்ச போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சில பெரிய ஃபாதர்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க, ஒரு 2-3 பேர். அந்த நேரத்துல அந்த சபைக்குள்ள ஒரு சிறு குழப்பம் உண்டாகி இந்த கரிஸ்மேட்டிக் அந்த ஆவிக்குரிய இயக்கம் அப்படின்னு சொல்றவங்கள ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கவும் விரோதிக்க ஆரம்பிச்ச நேரத்துல, அருங்கொடை இயக்கத்தை, அந்த நேரத்துல தான் உங்களுடைய ஊழியம் ஆரம்பித்த போது அதே கத்தோலிக்க சபைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா அது கர்த்தர் உங்களை நடத்துனதுனால தான் அது சாத்தியம், இல்லாட்டா அது கண்டிப்பா சாத்தியமா இருக்காது. அது ஒரு பெரிய சாட்சி. அதனால யாரும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, யாரும் நம்மளை அழைக்க மாட்டாங்கலாம் கிடையாது. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி இருந்தா உங்களுக்கு எல்லா இடத்திலும் ஊழியம் செய்வதற்கு வாசல் திறக்கும். எல்லா இடத்துல இருந்தும் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசைகளை வந்து அனுப்புவார் அப்படிங்கிறது ஆண்டவர் நடத்துற. எந்த நேரம் யாரை வச்சு எங்க கூப்பிடுவாரு, வழி திறப்பாரு நமக்கு தெரியாது. ஆமா. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சில ஊர்களுக்கு சுவிசேஷ கூட்டம் ஒழுங்கு பண்ணி போவோம், சில இடத்துல ஒழுங்கு பண்ணாமலே. இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறோம், உடனே பார்த்த உடனே நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசிருங்க, ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா போதுமே, ஒரு 5 நிமிஷம். சுவிசேஷம் வந்து இதை சபையில போய் செய்ய முடியாது. ஆமா, கண்டிப்பா. நமக்கு எவ்வளவு பேர் பழக்கம், எங்க போனாலும் இல்ல ஆரம்பத்துல வந்து அதான் ஊழியம். கண்டிப்பா. நான் அங்கிருந்து வந்திருக்கேன், ஒரு சின்ன பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணணும்னா அப்படியே நிற்பாங்க. ஆமா, கண்டிப்பா. மரண வீடுகள்ல நீங்க போய் மரண வீடுகளை தான் ரொம்ப கவனிச்சு கேட்பாங்க. அவங்களுடைய காரியங்களா முடிஞ்ச பின்னாடி இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்குள் நான் போயிருந்தேன், ஒரு பெரிய மரணம். அப்போ அங்கே போகும்போது அவங்க என்னை பார்த்த உடனே நீங்கள் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு தானே இருக்கோம், ஒரு பாட்டு பாடி என் மனைவியை பாட வச்சுட்டு அவங்களை ஒருமுகப்படுத்தி உட்கார வைக்கணும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன பின்னாடி நம்ம ஒரு செய்தியை ஆரம்பிச்சு, இன்னைக்கு நீங்கள் மரித்தா இந்த பரலோகமா இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி ஆல்டர் கால் கொடுக்கும்போது அத்தனை பேரும் அன்னைக்கு அர்ப்பணிச்சாங்க. சுவிசேஷம் ஊழியன்றது சபைக்குள்ள நடக்கிறது மட்டும் இல்ல, நிறைய நிகழ்ச்சிகள், பொது காரியங்களா நடக்குது, எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஆண்டவர் திறந்த அந்த அந்த வாசலை நமக்கு தெரியாம ஒரு சர்க்கிள்லே நம்ம சுத்தி இங்க போனா நமக்கு உதவி கிடைக்குமா அப்படியே தான் போய் இருந்துட்டோம். ஆனா ஆண்டவர் நமக்கு திறந்த வாசல் வச்சு அற்புதமா நடத்துறாரு.
இது தேவைகளை அற்புதமா சந்திக்கிறார். நீங்க சொல்ற பார்த்தா எந்த இடத்தையும் நம்ம சுவிசேஷத்துக்கான களமாய் மாற்றிக்கொள்ள முடியும் நமக்கு. ஆமா, என்ன இது கூப்பிடல, என்ன இந்த பாஸ்டர் விலையும் கொள்ள, என்ன நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஒரு மரண வீட்டை கூட ஒரு சுவிசேஷம் சொல்ற ஒரு களமாய் மாற்ற முடியுது. இதெல்லாம் தானா நம்ம போய் தேடி போய் ஊழியம் செய்யற இடம். நீங்க ஜெபம் பண்ண போனா யாரை கேட்டியா வந்த? ஆமா சொல்லுவாங்க. உங்க பாஸ்டர்ட்ட கேட்டியா? அங்க யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கிடையாது. அந்த நேரம் உள்ள உடைஞ்சிருக்காங்க. அங்க போய் ஒரு நல்ல பாட்டை பாடி சோர்ந்து போகாதே மனமே பாடலாம். ஆமா, இம்மட்டும் உன்னை கைவிட நீ விட மாட்டான்னு சொல்லி நல்ல வசனத்தை சொல்லுங்களேன். கண்டிப்பா அடுத்து தேடி வருவாங்க. நிச்சயமா. போன வாரம் நடந்த ஒரு சம்பவம் திருச்சியில, கடவுளை அறியாத ஒரு மருத்துவர் டாக்டர் இறந்துட்டார். அவனுடைய மனைவி நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றவங்க. ஆனா அவங்களுக்கு கிறிஸ்துவ மறுபடி ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கணும். சரி, முதல்ல என்னதான் கூப்பிட்டாங்க. என்னதான் கூப்பிட்டு நீங்க வரணும்னு சொல்லி அவ்வளவு இது பண்றாங்க. அப்ப நமக்கு சபைக்குள்ளதான் ஊழியம் இல்லை. சுவிசேஷர்களுக்கு நிறைய நம்ம தான் வித்தியாசமான இடங்கள்ல போறோம். இந்த தொழுவத்துக்குள்ளும் இல்லாத ஆடுகள், நிறைய ஆடுகள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. கண்டிப்பா நம்ம பார்த்தது பூராமே அவரு கோட்டு சூட்டு போட்டு ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்க கூடாதா? நம்ம அதை அறிவிக்கப்பட்ட இடத்துல அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷத்துக்கு என்ன வேல்யூ இருக்கு? வேல்யூ இல்ல. அது யாரையும் போய் தொடாத. ஒரு வகுப்புல 1 வருஷம் உட்கார்ந்து பாஸ் பண்ணி போனா நல்ல மாணவன். ஆமா, அதே 2 வருஷம் உட்கார்ந்தா சரி ஏதோ படிப்புல இல்ல அடுத்த வருஷம் தேறிடுவான். 20 வருஷம் உட்கார்ந்துருக்கிறேன் ஒரே வகுப்புல 20 வருஷம். அப்ப நம்ம என்ன செய்யறது? வாத்தியார் தான் சரியில்லைன்னு சொல்லி போகணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல இப்ப போயிட்டு இருக்கோம். அதனால இயேசுவை அறியாத எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு இந்த இருண்ட தேசத்துல இந்த வெளிச்சத்தை கொண்டு போகணும். கண்டிப்பா வெளிச்சத்தை கொண்டு போறதுக்கு தான் இன்னைக்கு நீங்களும் நான் உட்கார்ந்து இந்த சுவிசேஷ வெளிச்சம் சபைக்கு வெளியில நம்ம எப்படி கொண்டு போறது? எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட வேலை செய்யறவங்க இருப்பாங்க. திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு ஒரு ஜெபம் பண்ணணுங்க அப்படின்னா வேணான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா தனித்தால் ஊழியம் எவ்வளவு இருக்குது. சும்மா எனக்கு ஃபில்பிட் வேணும், எனக்கு மைக்கு வேணும், எனக்கு சர்ச்சை கொடுங்க, இது இல்லாமல் எவ்வளோ ஊழியங்கள் இருக்கு. அதை நம்ம பார்ப்போமே. அப்போ ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்துவார்ல. நான் இது சம்பந்தமான ஒரு கேள்வியை நான் அடுத்து கேட்கணும்னு வச்சிருக்கிறேன். இதில் என்ன நம்ம கேட்குறோம்னு சொன்னால், இல்லை அடுத்தாப்புல நம்ம ஆராய போகிற ஒரு காரியம் அது பின்னால் பார்க்க போகிறோம். என்னன்னா எந்தெந்த இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கணும், எந்தெந்த இடங்கள்ல எப்படி அறிவிக்கணும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் ஆல்டர் கால் கொடுக்க முடியாது. அதை உங்க அனுபவத்தை வச்சு நம்ம அடுத்தாப்புல பேச போறோம். இப்ப நம்ம அடுத்து ஒரு கேள்வியோட நான் நிறைவுக்கு வர்றேன். இது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கடைசி கால எழுப்புதல், இந்த எழுப்புதல்ல சுவிசேஷகருடைய பங்கு தான் ஒரு பிரதானமான பங்கு. எல்லா ஊழியங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கும். இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வரும். அதை நீங்க நம்புறீங்கல்ல? நம்புறோம். ஏன்னா அந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வந்துதான் ஆகணும். ஆனா அந்த எழுப்புதலை கொண்டு போறதுல, அந்த எழுப்புதல் காலங்கள்ல சுவிசேஷருடைய பங்கு ஒரு பிரதானமான பங்கு. ஏன்னா ஒண்ணு எழுப்புதலை நம்ம பிறப்பிக்கணும். பிறப்பிக்கிறவங்க எந்த ஊழியக்காரனும் செய்யலாம். அடுத்து அந்த எழுப்புதலை அப்படியே அணைந்து விடாமல் பாதுகாக்கணும். அது சபையினுடைய வேலை. மூணாவது இந்த எழுப்புதலை எல்லா இடத்துலையும் பரவ செய்யணும். இந்த பரவ செய்யற வேலையில தான் சுவிசேஷர்கள் வராங்க. ஆமா, சுவிசேஷர்கள் இல்லாவிட்டால் எழுப்புதல் சபைக்குள்ள முடங்கிருது. அது பரவாது. அப்ப அதுல சுவிசேஷருடைய பங்கு எப்படி இருக்கும்? இந்த கடைசி கால எழுப்புதல்ல அவங்க அறிவிக்கிற சுவிசேஷம் எப்படி இருக்கும், அது எங்க போகும் அப்படிங்கறத பத்தி சில காரியங்கள் நான் உங்ககிட்ட கேட்கணும். கண்டிப்பா கர்த்தரை சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம இதை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இனி உள்ள காலகட்டங்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது, இனி உள்ள காலகட்டங்கள்ல எல்லா காலத்திலையும் சுவிசேஷம் ஒரே மாதிரி அறிவிக்க முடியாது. அந்த காலத்துல அறிவிச்சது வேற, இந்த காலத்துல இப்போ உள்ள நவீன வசதிகளை கொண்டு நம்ம சுவிசேஷ மயமாக்கணும்னு சொன்னா அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் எழுப்புதல் காலத்துல? ஏன்னா எழுப்புதல் காலம் என்பது ஒரு நீண்ட காலம் அல்ல. ஏன்னா இந்த கடைசி காலம் என்பது, ஏன்னா ஒரு காலத்துல புதிய ஏற்பாட்டு காலம் ஏறத்தாழ 2000 வருஷம் நீடித்தது. ஆமா, அதுக்கு முன்னால இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலம் 4000 வருஷத்துக்கிட்ட நீடித்தது. ஆனா கடைசி காலம் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். அதனால முன்ன எப்போதும் செய்த ஊழியத்தை விட அதிக வேகத்தோட செஞ்சா தான் அந்த உலகத்தை
சுவிசேஷமயமாக்க முடியும். மயமாக்க அப்போ அதற்கு எப்படி துரிதமான சுவிசேஷம், எப்படி ஜனங்களுக்கு வந்து என்னென்ன விதங்களில் சுவிசேஷம் அறிவிக்கலாம், இதெல்லாம் பற்றி நிறைய கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது நான் அந்த கேள்விகளை கேட்பேன், நீங்க பதில் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமா நிச்சயமா. இன்றைக்கு நீங்கள் கேட்ட நாங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆண்டவர் எப்படி நம்மளை அருமையாய் நடத்துகிறார், போஷிக்கிறார், பயன்படுத்துகிறார் என்பதை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே சனிக்கிழமை 6 மணிக்கு இந்த சுவிசேஷ ஒளி என்ற நிகழ்ச்சியை நம்ம ஒளிபரப்ப இருக்கிறோம். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள், இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சந்திப்போம். கர்த்தருடைய மாறாத கிருபை அதுவரை நம்மை பாதுகாத்து நடத்துவதாக. ஆமென்.